அஸ்ஸலாமு அலைக்கும். பிஎன்ஓ டைரியில் என்கின்ற தளத்திலிருந்து கிரி ஆஃப் நோவியன்ஸ் என்ற அமைப்பு தற்போது என்னை பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் பேர் என்ன? முழு பேர்? என் பேர் எம் முகமது ஹாஜி அலி. உங்கள் பூர்வீகம் பரங்கிப்பேட்டை தானா? பரங்கிப்பேட்டை. உங்கள் குடும்பத்தோட பேர் என்ன? என் குடும்பத்தினுடைய பெயர் தர்மம் செய்வோம். இந்த குடும்பத்தோட நோக்கம் என்ன? குடும்பத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஏழை மிஸ்கின்களுக்காக உருவாக்கப்பட்ட குழு இது. அல்ஹம்துலில்லாஹ் தற்போது அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷமா இதை செஞ்சுட்டு வரீங்க? இது தற்போது 4வது மாதம் தான் இது தொடங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 2 மாதம் ஆயிருக்கு. எது உங்களுக்கு இது ஆரம்பிக்க தூண்டுதலாக இருந்தது? இதனுடைய தூண்டுதல் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு பணக்காரரும் ஒரு ஏழை மிஸ்கினும் தான். அதாவது ஒரு பணக்காரருடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் கேட்க பலவிதமான மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஏழை மிஸ்கினுடைய ஒரு கவலையும் ஒரு கஷ்டத்தையும் கேட்பதற்கும் அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கும் அவங்களுடைய ரீதியிலும் சரி யாருமே கிடையாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த பணியை நான் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சேன். அதனால் ஒவ்வொரு ஏழை மிஸ்கின்களையும் நம்ம ஊரை நாடி வரக்கூடிய ஏழை மிஸ்கின்களை போய் பார்த்து அவங்களுடைய கஷ்டங்கள் குறைகளை கேட்டு அதை நம்மளுடைய மக்களுடைய மத்தியில் ஏற்றி வைக்கிறது தான் என்னுடைய வேலை. நல்லது நானா. பொருளாதார அளவில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கா? அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எந்த ஒரு குறையும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வரக்கூடிய மிஸ்கின்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல முறையில் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு உதவி சேர்ந்துக்கிட்டு இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. இதை நீங்கள் மட்டும் தனியாக செய்கிறீங்களா இல்லை உங்களுக்கு உதவி ஆட்கள் இருக்காங்களா உங்கள் குடும்பத்தில்? அதாவது தற்போது ஊரில் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் மட்டும்தான். ஆனால் பொருளாதார ரீதியாக அதுக்கான பண உதவி செஞ்சிட்டு இருக்கக்கூடியது பலவிதமான சகோதரர்கள், பரங்கிப்பேட்டை வாழ் இஸ்லாமிய சகோதரர்கள். நீங்கள் பொருளாதார அளவில் தேவைகள் இருக்கிறவங்களை தேடி நீங்கள் போகிறீங்களா இல்லை உங்களை தேடி அவங்க வருவாங்களா? எப்படி? அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீராப்பள்ளி மஸ்ஜிதுக்கு ஜும்மாக்கு தொழுவு போயிட்டு வெளியில் வந்து நிற்பேன். உண்மையான கஷ்டவாளியான மிஸ்கின்களை கண்காணித்து அவங்களுடைய கஷ்டங்களை நானே போய் தேடி போய் அவங்களோட குறைகளை கேட்டு அந்த விஷயங்களை நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில் எத்தி வைப்பேன். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன? என்னுடைய எதிர்கால திட்டங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமது ஊர் பரங்கிப்பேட்டையை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு மிஸ்கின்களும் நல்ல முறையில் அவங்க திருப்தியான முறையில் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊரை விட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஊர் மக்களுக்கு மென்மேலும் அவங்க துவா செய்யக்கூடிய ஒரு வழியை அமையணும் இன்ஷா அல்லாஹ். பரங்கிப்பேட்டை இளைய சமுதாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா 7 விதமான மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழல் கொடுக்குறான். அதில் ஒன்று வலது கை செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாத வண்ணம் யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கும் அந்த நிழல் அடங்குவர். ஆக ஒரு மனிதன் எந்த விதமான நன்மைகள் வேண்டாலும் செய்யலாம். ஆனால் எல்லா விதமான நன்மைக்கும் அல்லாஹு தாலா அந்த அர்ஷனுடைய நிழல் கொடுக்கல. ஆனால் தர்மம்ங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாக்கா அந்த தர்மம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ஹல்பை உடனேயே குளிர வைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு செயல். ஆக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் பரங்கிப்பேட்டை வாழ் முஸ்லீம்களும் தவிர மற்ற அத்தனை பேரும் இன்ஷா அல்லாஹ் பரங்கிப்பேட்டையும் சரி அனைத்து இஸ்லாமிய மக்களும் சரி இன்ஷா அல்லாஹ் தர்மத்தை ஒரு தலையாய ஒரு கடமையாக நினச்சி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை மென்மேலும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு மிஸ்கின் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யுங்க. வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களோட குறைகளை கேட்டு அதை மக்களுடைய மத்தியில் எத்தி வச்சு இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மென்மேலும் கிருபை செய்வான். ரொம்ப நல்லது நானா. சந்தோஷம். எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி நானா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.